ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு. ஃபஸ்ட்டே பட்டை சோப்பு போட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறந்து போய் தக்காளியும் போட்டுட்டேன். சரி, நல்லா தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம இப்போ அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை 2 உரி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் ஆகிட்டு தனித்தனியாக வதக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். 12:15 போய் பையனுக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும். அதனால் டைம் ஆகிடும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கும் போங்க. அப்புறம் அது கூட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகு, நச்சரம், பெருஞ்சீரகம் 3த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்து மிளகு, நச்சரகம், பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டாச்சு. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை அட்டன் பண்ணதுனால சிக்கன் போட்டதை என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பையன் சிக்கனாக பொறுக்கிடுவான். அதனால் நமக்கு தொட்டுக்கைக்கு வேணுன்றதுனால ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரத்தூள், சிக்கன் தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுப்போம். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நான் கொஞ்சம் சிக்கனை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றியாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. அது கூட ஒரு முட்டை ஒன்று கிடந்தது. சரி, தனியாக வைக்க வேணாம், அப்படியே குழம்புல போட்டலான்னு சொல்லிட்டு நல்லா சுத்தமாக கழுவி குழம்போடையே ஒரு முட்டையே போட்டாச்சு. அதுவும் வெந்துட்டுருக்கு. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 செய்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒரு சிங்கிள் சிக்கனையும் போட்டுட்டேன். சிக்கன் பொரிஞ்சிட்ருக்கு. சிக்கனையும் பொரிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பழைய சாதம் மீந்துருச்சுங்க. சரி, அதை வச்சு தான் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பழைய சாதத்தை கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். அவன் சாப்பிட்டுட்டு எனக்கு குழம்பு சிக்கன் பீஸ்லாம் வச்சுட்டான். சரி, நம்ம பழையதோடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு.